இது விஜ்ஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான வெஜ் பிரியாணி. அதை தம் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். அதை குக்கரில் எப்படி தம் கட்டி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் தேவையான நெய் விட்டு எண்ணெய் விட்டாச்சு. பட்டை லவங்கம் சேர்த்துட்டேன். ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இது நல்லா வதங்கினதை நம்ம கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி, கொத்தமல்லி, புதினா இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். இப்போ நல்லா உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட், பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம அது கூட போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிக்ஸ் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அரிசி வந்து நான் ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதையும் கழுவி போட்டு தேவையான தண்ணியை விட்டு இந்த மாதிரி நம்ம குக்கரை நல்லா இந்த மாதிரி கொதித்து நல்லா வரணும். பார்த்துக்கோங்க, பாதி அரிசி வெந்து வரும்போது நம்ம மூடி போட்டுட்டு விசில் விடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடும். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பலன்னு வந்திருக்கு பிரியாணி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், பிரியாணி சூப்பராக வந்திருக்கா. விசில் வைக்காமலே எடுத்திருக்கேன் பாருங்கள், நல்லா தளன்னு வந்திருக்கும். வணக்கம்.